இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு தொடர் வேத பாட சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். நீ மனந்திரும்புகிற பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்து நின்று என்ன செய்வேன், நீக்குவேன் என்கிற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு சபை என்றால் வெளிச்சம் கொடுக்கணும், ஒரு விசுவாசி என்றால் வெளிச்சம் கொடுக்கணும். அதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு எரிகிற தீபமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருவருக்குள்ள சரியான ரட்சிப்பு, சரியான மனம் திரும்புதல் இருக்குதுன்னா அவர் கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்கிறவராக இருப்பார். அதுதான் பைபிள் சொல்லுது, உன் ரட்சிப்பு எரிகிற சோத்திரிக்கிறோம் தீபமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வருகையில சந்திக்கும் போது நம்முடைய விளக்குகள் எல்லாம் என்ன செய்துக்கிட்டே தான் இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு அணைந்து போனவர்கள் சோத்திரிக்கிறோம், வெளிச்சம் இல்லாதவர்கள், வெளிச்சத்தை தொலைத்தவர்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. பரலோகம் ஒரு வெளிச்சத்தின் ராஜ்யம். அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் நம்முடைய விளக்கு எரிகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. நீ உன்னுடைய மனம் திரும்புதல் சரியாக இல்லை என்றால் உன் விளக்கு தண்டு அதனிடத்தில் நின்று நீக்குவேன் என்று சொல்லுகிறார். இருள் ஜனங்களை மூடும், காரிருள் பூமியை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்யும், காணப்படும். உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆகவே ஊர் இருட்டா போகலாம், பூமியில கூட இருள் வரலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அதன் நடுவிலே உதிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க தெருவில் இருக்கிற எல்லா வீடு இருண்ட வீடா இருக்கலாம், ஆனால் உங்க வீடு வெளிச்சத்தின் வீடா இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம். அதில் இருக்கிறவர்கள் ஆட்கள் எல்லாம் இருண்டு போனவர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அது நடுவிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு வெளிச்சமாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விளக்கு எரிய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய குத்து விளக்கினுடைய காரியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து சோத்திரிக்கிறோம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குத்துவிளக்கை குறித்து சொல்லுகிறார். குத்துவிளக்கு பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது அந்த குத்துவிளக்கினுடைய ஒரு இடத்துல கூட வேறு ஒன்றும் கலக்கப்படக்கூடாது. அது முழுமையாய் பொன்னாலே செய்யப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மையும் சோத்திரிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவளா இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். பொன் தன்னுடைய நிலையை விட்டு மாறாது. பசும்பொன் என்று சொன்னால் அது என்ன நிலைமையிலும் அது தன்னுடைய நிறத்தையோ தன் தன்மையோ அது என்ன செய்யாது, மாற்றிக்கொள்ளாது. எத்தனை நெருப்புக்குள்ளே அது போய் வந்தாலும், எத்தனை சோதனைகள் செய்து பார்த்தாலும் அது ஒரு நாள் கருத்து போகாது. ஒரு நாளும் அது தன்மைகள் சோத்திரிக்கிறோம் மாறி போகவே போகாது. காரணம் அது பசும்பொன். அப்படிப்பட்ட விளக்கு தான் கடைசி வரைக்கும் நின்று எரியும். அல்லேலூயா. அப்புறம் விசுவாசின்னு சொன்னா அந்த விசுவாசி தலையிலிருந்து கால் வரைக்கும் சோத்திரிக்கிறோம் எந்த காரியமும் கலப்படம் இல்லாத சோத்திரிக்கிறோம் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா இருந்தா தான் கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய சோத்திரிக்கிற 7வது வசனம் அதற்கு ஒப்பாக நாம் தியானித்து வருகிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இங்க வருது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம்.
அருமையானவர்களே, பொன்னை விட அதிக விலையேற பெற்றது விசுவாசம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு குத்து விளக்கு எப்படி முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ, அப்படியே சோத்திருக்கிறோம், புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய நாம் பொன்னை விட அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற விசுவாசத்தை உடைய விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும், தேவன் மேல் உள்ள விசுவாசம் நம்மில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, நம்மை விட்டு அகன்று போய்விடவே கூடாது. சோத்திருக்கிறோம். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ என்ன போராட்டமோ, சோத்திருக்கிறோம், விசுவாசத்தை நாம் விட்டு விலகாமல் நாம் இருந்தால் நாம் தான் எரிந்து பிரகாசிக்கிற குத்து விளக்குகளாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்தினுடைய குறிப்பையே இந்த வாரமும் நான் தொடரும்படி விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே 4வது குறிப்பாக ஒரு காரியத்தை பார்த்தோம். விசுவாசம் அறிக்கையிலே என்ன செய்கிறதா இருக்கிறது, வெளிப்படுவதா இருக்கிறது. பொன்னை போன்ற விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் எந்த சோதனையில நிலைத்து நிற்கும் என்கிறத குறித்து நம்ம ஒவ்வொன்றா தியானிச்சுட்டு வருகிறோம். விசுவாசம் அறிக்கையினால் வெளிப்படுவதே விசுவாசம். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். 116வது சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை பவுல் அங்கு கோடிட்டு காட்டுகிறார். 116வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். தொடர்ந்து விசுவாசம் என்பது அறிக்கையிலே வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டதான் அது பொன்னை போன்ற சோத்திருக்கிற விசுவாசமாய், பசும்பொன்பை போன்ற ஒரு விசுவாசமாய் அது இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கையில ஒன்றும் வெளிப்படலைன்னு சொன்னா அப்ப உள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லை. விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் பேசுகிற உரிமை உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவன் பேசாம இருக்கிறதே நல்லது. சோத்திரிக்கிறோம். விசுவாசிச்சாதான் என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், அவர் என்னை போதிப்பார், என்னை விட்டு விலக மாட்டார். அந்த விசுவாசிக்கிறவன் அது அறிக்கையில வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த குறிப்பிலே இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போகலாம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. 9 என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்படும், அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனத்தை கொஞ்சம் இது பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டீப்பா இதை கொஞ்சம் வசனத்தை பாருங்க. ரோமர் 10:8 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல முதல் வார்த்தை வாய் அப்படின்னு வருது. 2வது வார்த்தை இருதயம் என்கிற வார்த்தை வருது பாருங்க. நீங்க இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 வசனத்துல வாய், இருதயம், விசுவாச வார்த்தை, வாய், இருதயம், விசுவாச வார்த்தை என்கிற வார்த்தைகள் அந்த சோத்திருக்கிற 8, 9, 10 ஆகிய வசனங்கள் திரும்ப திரும்ப வர்றதை பாருங்க. அதுல 8ஆம் வசனத்துல முதல் வார்த்தை வாய் அப்படின்னு வருது. சோத்திருக்கிறோம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை சொல்லுது உன் இருதயத்திலும் என்ன செய்யுது, இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 9வது வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தில் விசுவாச வார்த்தையானது முதலில் வாயிலும் பாருங்க. என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் என்ன செய்து அறிக்கையிட்டு.
அப்போ விசுவாச வார்த்தையானது முதலில் வாயிலும் பின்பு இருதயத்திலும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 10ஆம் வசனம் கொஞ்சம் வேற மாதிரி வருது. 10ஆம் வசனம் என்ன வருதுன்னா, முதல்ல வாய் இருதயம் வருது. 10ஆம் வசனத்துல முதல்ல எது வருதுங்க? இருதயம் வருது. கவனிக்கணும். சோத்திரிக்கிறோம். முதலாவது இருதயத்திலும் பின்பு வாயிலும் விசுவாச வார்த்தை இருக்கிறது என்பதாக வருது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வாய்ப்பாடு சொல்வது போல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாயில அவைகளை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துல விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, அவ்விதமாக நீங்கள் சொல்லும் போது வாயில சொல்லப்பட்ட அந்த வாய்ப்பாடு இருதயத்திலே பதிந்து விடுகிறது. சில பாருங்க, சில விஷயத்தை நம்ம சொல்ல 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 அது நம்முடைய மனதில் என்ன செய்து விடுகிறது. உதாரணமா, அதுக்கு முன்னாடி நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி 2 வசனத்திலே நம்ம ரொம்ப காலம் ஓடிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தையும் சேர்த்துட்டோம். இப்ப யாரை பார்த்தாலும் நாத்துமாவே கர்த்தரை சோத்திரின்னு சொல்ல சொல்ல அது மட திறந்த வெள்ளம் போல என்ன செய்யுது, வருது. காரணம்னா, முதல்ல வாயில சொல்லிட்டே இருந்தோம். இப்ப அந்த வார்த்தை எங்க பதிவாயிருச்சுங்க? கையை தட்டி ஆமென், இருதயத்துல பதிவாயிருச்சு. அல்லேலூயா. அப்ப முதல்ல அந்த வார்த்தை இருதயத்துல இல்ல, அதை திரும்ப திரும்ப சொல்ல 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 இப்போ தூக்கத்தில் எழுதுகொண்டவருடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரமாக அவர் என்னை கழுகளை போல என்னை திரும்ப வாழ அப்படியே அடிச்சு விடுறோம். அது மான்னு வருது. ஏன்னா வார்த்தை எங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க? இருதய. ஏன் ரெக்கார்ட் ஆயிடுச்சு? அதை நம்ம திரும்ப 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 சொன்னதுனால அது இருதயத்துல போய் பதிவாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். அது போல அருமையானவர்களே, அப்போ நம்முடைய வாயில அறிக்கை செய்யப்படுது விசுவாச வார்த்தையானது இருதயத்துல பதிந்து விடுகிறது. பின்பு அந்த விசுவாச வார்த்தையானது வாயிலிருந்து புறப்பட்டு இருதயம் முழுவதும் விசுவாசித்த பின்பு அது சோத்திரிக்கிறோம் அறிக்கை ஆகாது மாறுது. சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனால்தான் பைபிள் சொல்லுது, இப்படி அறிக்கையிட்ட உடனே 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசி. இது வரைக்கும் நம்ம அறிக்கையா சொல்லிக்கிட்டு இருந்தவனே அந்த வார்த்தை எங்க வந்துருச்சுங்க? இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்படுது? அறிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள வருதுன்னா அறிக்கையில தான் வருது. அப்போ வார்த்தையை சொல்ல ஃபர்ஸ்ட் அறிக்கையிடணும். முதல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கரத்தின் கிரியைகள் நிகழாதிருப்பதாக. அந்த வார்த்தையை முதல்ல வாயில அறிக்கையிட வாயில வந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போயிருது. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை வாயினால் அறிக்கை பண்ணும் போது அது ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு உண்டாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படி வளருது என்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ விசுவாசம் என்பது அறிக்கையிலே வெளிப்படுவது. இப்ப இந்த ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப அறிக்கையின் பலனாக ரட்சிப்பு கிடைக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை நமக்குள்ள ரட்சிப்பை என்ன செய்கிறது? உண்டு பண்ணுகிறது. சரி, இங்க ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு என்பது ஏதோ பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு மட்டும் கிடையாது. நீங்க ரட்சிப்பின உடனே நீங்க அதை ஒரு சோத்திரிக்கிறோம் பாவத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விடுதலை தான் ரட்சிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரட்சிப்பு என்பது நமது முழு வாழ்க்கையின் மீட்பை பைபிள் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. நல்லா கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது என்னுடைய முழு வாழ்க்கையின் மீட்பையே வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 78 வசனம் 21 பாருங்க. சங்கீதம் 78
வசனம் 21 பாருங்க. அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் என்று இங்க ஒரு வார்த்தை வருது. கொஞ்சம் கவனிங்க. இது பழைய ஏற்பாட்டு சபையை குறித்து, பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேலர்களை குறித்து சோத்திரிக்கிறோம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன வருது பாருங்கள். அவர்கள் தேவனை என்ன செய்யாமலும் விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பையும் என்ன செய்யாமல் நம்பாமலும் போனார்கள். இங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்பது முழு வாழ்க்கையை குறிக்கிறது. எப்படி? பழைய ஏற்பாட்டு சபையாகி இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சோத்திரிக்கிறோம் கானான் தேசம் போய் சேரும் வரை, கொஞ்சம் கவனிக்கணும். எகிப்து, அதுக்கு பிறகு எங்க போறாங்க? கானான். அப்ப எகிப்திலிருந்து கானான் தேசம் போகும் வரை உள்ள முழு வாழ்க்கையை இந்த வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. கவனிக்கணும் நீங்க. அவருடைய ரட்சிப்பை, தேவனை விசுவாசியாமலும் அவர்களுடைய ரட்சிப்பை என்ன செய்யாமலும் நம்பாமலும் போனார்கள் இருக்குதா? இது என்ன அர்த்தம்னா, எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் உள்ள அந்த ஃபுல் ஜேர்னியை தான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பு நீங்க சோதர மென்ஷன் பண்றார். அதை அவர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. இடையிடையில் அந்த விசுவாசத்தை விட்டுட்டாங்க. கானானுக்கு போக முடியாதுன்னு அவங்க அவிசுவாசப்பட்டார்கள். அதனால கர்த்தர் அவர்களை கொண்டு அவர்கள் மேல என்ன கொண்டாரா? கோபம் கொண்டார். ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கல, அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணல. நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப ரட்சிப்பு உண்டாகனா வாயினால் அறிக்கை பண்ணணும். அவங்க விசுவாசிக்கல, அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யல? நம்பல. அப்ப ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்பினாருங்க? கானான். அதான் அவர்களுக்கு தேவன் வச்சிருந்த அந்த ரட்சிப்பின் எல்லை. அதை நம்பல. ஆகவே அந்த முழு வாழ்க்கை ரட்சிப்பு என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை அவர்கள் விசுவாசியாம போனாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டு சபையாராகிய நாமோ நமது முழு வாழ்வின் ரட்சிப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்ததை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாச அறிக்கையானது நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. நான் ஏற்கனவே பல முறை இதை உதாரணமா சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கேன். அப்ப இந்த வார்டுக்குள்ள என்னால் போக முடியல. அப்ப சொன்னாங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் போன உடனே நீங்க வார்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வார்டுக்குள்ள போகாம வெளியில வராண்டாவில் நான் வெயிட் பண்ணிட்டு நானும் இன்னொரு பிரதரும் நிற்கிறோம். ஆனால் உள்ள டாக்டர் ஒவ்வொருத்தரையும் விசாரித்து கொண்டு வருகிறத நான் தூரமா இருந்து கவனித்து கொண்டு வருகிறேன். டாக்டர் போறாரு, ஒவ்வொரு பேஷண்ட் பக்கத்துலயும் ஒரு ரிப்போர்ட்டு சோத்திரம் கார்டு இருக்கும். அவங்க என்ன மருந்து கொடுத்தாங்க, இப்போ ஒவ்வொரு நாள் அவங்களுடைய நிலைமை முன்னேற்றம் என்ன, எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. அப்போ அந்த ரெக்கார்டை டாக்டர் பார்க்குறார். நான் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறார். நாக்க நீட்டுன்றார். உடம்பு எப்படி இருக்கு? நாக்க நீட்டு. உடம்பு எப்படி இருக்கு? நாக்க நீட்டு. எல்லாருக்கிட்டையும் இதை தான் சொல்றார். அவன் நாக்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நீட்டுறான், ஒவ்வொரு கலரா இருக்குது. அந்த நாக்கை பார்த்து அவர் மாட்டுன்னு எழுதுறாரு. என்னடா அது நாக்க பார்த்து எழுதுறாரு அப்படின்னா, அதுக்கு பிறகு தான் தெரியுது, மஞ்சளா இருந்தா அதுக்கு ஒரு கோடு, புள்ளி புள்ளியா இருந்தா அதுக்கு ஒரு கோடு, வெள்ளையா இருந்தா அது ஒரு இது. சோத்திரிக்கிறோம். வெள்ளையும் மஞ்சளுமா இருந்தா அது ஒன்று காரியம். அந்த நாக்கில் உள்ள இருக்கிற ஆர்கன் எங்கெங்க அஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ஹீல் ஆயிருக்கு, அந்த உள்ள அவன் எப்படி இருக்கிறான்னு எதில் தெரியுதுங்க? தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்க நாக்கை நீட்டினா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் டாக்டர் சொல்லுவார், நம்ம நாக்கை வச்சு அதனுடைய நிறத்தை வச்சு அதனுடைய தன்மையை வச்சு உள்ள எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாக்கு என்னுடைய முழு சரீரத்தினுடைய டேட்டாவை அது என்ன செய்யுதுங்க? கொடுக்குது. நாக்கு சரியில்லைன்னா
உடம்பு என்ன செய்யல, சரியில்லைன்னு அர்த்தம். அதுபோல உங்க அறிக்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரியா இருக்காது. ஆமென்னு சொல்லுங்க. அதனாலதான் நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். சோத்தரிக்கிறோம். நம்முடைய நாவு சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய முழு வாழ்க்கையும் சரியா இருக்கும். அல்லேலூயா. நாவு நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே என்ன செய்து விடுகிறது, கொளுத்தி விடுகிறது. அவன் பேசி பேசியே வீணா போனவன்டான். அவன் போறான் பாரு, அவன் பேசியே வீணா போயிட்டான். அது பாரு, அது பேசி பேசியே வீணா போச்சு. அது கொஞ்சம் பேசாம இருந்திருந்தா அவங்க கொஞ்சம் சாதிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது போல நம்முடைய முழு வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கையிடுகிறதில் இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை நான் மிக வேகமா சொல்றேன். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும், விசுவாசிக்கப்படும். சோதரிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இங்கே முதலாவது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. முதல் ரட்சிப்பு, முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பானது பாவ மன்னிப்பாகும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நமது பாவத்தை அறிக்கையிடுவது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தந்து ரட்சிக்கக்கூடிய சகல வார்த்தைகளையும் நாம் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மத்தேயு 1:21 சொல்லுது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார், ரட்சிப்பார். அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக. இயேசுன்னா என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் என்ன செய்வார், ரட்சிப்பார். லூக்கா 1:77 என்ன சொல்லுது, அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அப்ப இந்த இடத்துல 2 வார்த்தை வருது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அப்ப வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனால் இரக்கம் பெறுவான். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நமது பாவத்தை அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, பாவத்தை அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தந்து ரட்சிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். அந்த வார்த்தைகளை, விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சோத்திரிக்கிறோம். என் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாரு. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை என்ன செய்து விட்டார், அவர் நீக்கி விட்டார். அதை நம்புறன்னு சொல்லி சோத்திரிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியதான வார்த்தைகளை நம்முடைய வாயில சொல்ல 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 நாம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுவது மட்டுமல்ல, அதில் நிலைத்து நிற்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் பாவி பாவி பாவினே சொல்லிட்டு கூட சோத்திரிக்கிறோம். பாவங்களை சோத்திரிக்கிறோம். விடுதலை ஆக்கிற பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கக்கூடியதான வார்த்தைகளை பெருக்கி எடுத்து அதை திரும்ப திரும்ப சோத்திரிக்கிறோம். நான் நீதிமான், தேவனுடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன், சோத்திரம், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னிலே பாவம் இல்லை, கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, கழுவிட்டாரு. அன்றைக்கு சோத்திர ஒரு ஊழியக்காரை பார்த்து பிசாசு அப்படிதான் சொன்னானா, நீ 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 வந்து பிரசங்கம் பண்ணா அது ஜனங்கள் கேட்பாங்களா, நீ நான் ரொம்ப நல்லவனா, நீ செஞ்ச பாவம் உனக்கு தெரியாதா, நீ ஜெபம் பண்ணி ஒன்று நடந்துருமா அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து அவர் கடந்த காலத்தில் செய்த பாவத்தை எல்லாம் திரும்ப திரும்ப நினைப்பூட்டி அவரை சோர்வுக்குள்ளாக்கினானா. அப்போ சோதரிக்கிறோம், அந்த ஊழியக்காரர் அப்படியே சோர்ந்து போற மாதிரி தான் இருந்துச்சான். அதுக்கு பிறகு ஆவியானவர் தந்த பலத்தில் அந்த பிசாசப்பா சொன்னா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சது உண்மைதான், ஆனா இப்ப நான் பாவி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்ன செய்திருக்கிறது, சுத்திகரிக்கிறது. இந்த பட்டியல்ல இன்னும் நீ எவ்வளோ பட்டியல் எடுத்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்து கழுவி விட்டார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சோத்ர உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரிகளை அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார்.
சுத்திகரிக்கப்பட்டவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியான சோத்திர வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. இரண்டாவது, நோயிலிருந்து சுகமடைதலாகிய ரட்சிப்பு. சோத்திரம். நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் சுகமடைவதாகிய ரட்சிப்பு. சோத்திரிக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்தும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். யாக்கோப்பின் பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம், என்னங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும். ஒருவேளை பாவத்தினால் வந்த வியாதி ஆனாலும் அவன் விசுவாசித்த, ஆண்டவரே நாம விசுவாசிக்கிறோம்பான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி சோத்திரம் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? சுகம் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நமது வாயில் அறிக்கையிட்டு சுதந்தரிக்க வேண்டிய சோத்திர ரட்சிப்பு தெய்வீக சுகம். சுகமடைதலின் வாக்கு தத்தங்களை நம்முடைய வாயில அறிக்கையிட்டு நமது விசுவாசத்தில் வளர்ந்து ஆரோக்கிய வாழ்வை நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை நான் உனக்கு அனுப்புவேன். எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசுவத்து வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விளக்குவேன். என் தழும்புகளால் நீங்கள் என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள் அப்படின்னு பேதுருவில் வாசிக்கிறோம். குணமானீர்கள்னா சோத்திராதனா நம்ம அப்படியே நம்பணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியத்துடன் வாழ கர்த்தர் விரும்புகிறார். எனவே அனுதினமும் தெய்வீக சுகத்தின் வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். மனம் தளர்ந்துடக்கூடாது. டாக்டர் கூட என்ன சொல்றாருங்க? மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி தைரியமா இருங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. எப்படிங்க? தைரியமா இருங்க, ஒன்னு அங்க முத்தி போய் இருக்கும், நீ போயிடுவ, அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் சொல்லுவான். அவன் சொல்ற வார்த்தையிலே நமக்கு சுகமான மாதிரி ஃபீல் ஆயிடும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அது பாருங்க, நீங்க டாக்டர் கிட்ட பாருங்க, அது இப்படித்தான் ஒருத்தன் அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான்ருவாங்க. அங்க செத்துட்டான் இங்க செத்துட்டான்னு நம்மள சாவச்சிட்டு போயிடுவாங்க. சோத்திரம். ஒவ்வொன்றும் தினுசா சொல்லும். பாருங்க சிஸ்டர், இது மாரி தான் நான் அப்படின்னு என்னமோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம், காலி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஆனா நல்ல ஒரு முதிர்ந்த நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட நீங்க போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமா இருங்கன்னுவாங்க. இல்லையிலோயா? அவன் தான் டாக்டர். தோத்திரம். இதுதான் என்ன நாள் இது பண்ணியிருக்கிற, அவ்வளோதான், இதெல்லாம் போயிடுன்னா அவன் சரியான டாக்டரு இல்லை. நீ மருந்து கொடுப்பையா? நீ அங்கே பயமுறுத்தி அவனுக்குள்ள வேற பயப்பட்டா உள்ள வேற வேற சுரப்பெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். பயம் ஒரு மனுஷனை கொன்னுடும். ஒரு பயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கிடும். அப்புறம் நீ என்ன மாத்திரை கொடுத்தாலும் அங்கே என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்போ நல்ல ஆள்னா சொல்லுவான், நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லுவான், தைரியத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லி நீ ஒன்றும் தைரியமா இரு. அப்போதான் நம்ம ஆள் அங்கே இது அந்த ஆஸ்பத்திரி விட்டு வரும்போது சிரிச்சினே வரும், டாக்டர் ஒன்றும் இல்லைன்ட்டாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லேலூயா. அதான் அப்போ நான் சொல்றேன், ஒரு உலக பிரகாரமான டாக்டரே அப்படி சொல்லும் போது கர்த்தரை விசுவாசிக்கிற நாம எப்படி பேசணும்? அல்லேலூயா. ஒன்னும் ஆகாது, நீ பொழைப்ப, உனக்கு நன்மை உண்டாகணும்னு என்ன செய்யணும்? சொல்லணும், அறிக்கையிடணும். ஆமென்னு சொல்லுங்க. மார்க் 5:34, மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24, பிலிப்பியர் 4:13, யாத்திராகமம் 15:25, யாத்திராகமம் 23, 25, 26, லூக்கா 9:1, ஏசாயா 53:4, சங்கீதம் 91:10, சோத்திரிக்கிறோம், யோவேல் 3:10. இதெல்லாம் அறிக்கையிட வேண்டிய வசனம். தெய்வீக சுகத்துக்காக விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம். சோத்திரம்.
யோவேல் 3:10 என்ன சொல்லுது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனன்தான், ஆனா அவன் என்ன சொல்லணும்? நான் பலவான். அது பொய் சொல்றதல்ல, அது விசுவாசித்து சொல்ல வார்த்தை. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. பலவீனன்னா பலவீனன் தாங்க சொல்லணும் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. இங்க வேதம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் பலவீனனா இருந்தாலும் நான் பலவான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி வார்த்தையை சொல்லணும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடியா சில கேட்கலாம், நோய் இருக்கும்போது சுகமா இருக்கிறேன்னு சொல்றது பொய் தானே அப்படின்னு சோத்தரிக்கிறோம் என்று கேட்கலாம். அதற்குத்தான் அறிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சோத்திர வேதம் சொல்லுகிறது. பலவான் பலவீனன் தன்னை என்னன்னு சொல்லணும்? பலவான். அல்லேலூயா. அது அவங்க பார்வையில பொய் மாதிரி தெரியும், ஆனா எங்க பார்வையில நாங்கள் அதை விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி விசுவாசித்து அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரிக்கிறோம். மூணாவது, தீமையிலிருந்து ரட்சிப்பு. சோத்தரிக்கிறோம். எதுல இருந்து ரட்சிப்புங்க? நான் ஏற்கனவே சொன்ன ரட்சிப்பு என்பது உங்க முழு வாழ்க்கையை குறிக்கிற மீட்பு தான் ரட்சிப்பு. வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல. சோத்திர பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு மட்டுமல்ல, தெய்வீக சுகமடைதலாகிய ரட்சிப்பு. மூன்றாவது, தீமையிலிருந்து என்னது? ரட்சிப்பு. அனுதினம் ஆயிரக்கணக்கான தீமைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். மனுஷர்கள் மூலமா தீமை வருது, பிசாசு மூலமா தீமை வருது, இயற்கைகளின் மூலமாய் தீமை வருது, சூழ்நிலைகள் மூலமா என்ன வருதுங்க? தீமை. இப்படி எத்தனையோ தீமைகள் அனுதினமும் மனுக்குலத்தை தாக்குகிறது. சோத்தரிக்கிறோம். ஆகவே தான் நாம் மூன்றாவது சுதந்தரிக்க வேண்டிய ஒரு ரட்சிப்பு, தீமையிலிருந்து ஒரு ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. பரமண்டல ஜபத்துல கூட ஒரு வார்த்தை வரும், தீமையிலிருந்து எங்களை என்ன செய்து கொள்ளும்? ரட்சித்து கொள்ளும் என்று பரமண்டல ஜபத்திலே கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? சோத்திரிக்கிறார். அதிலிருந்து ஒரு ரட்சிப்பு. இதை குறித்து நீங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை பாருங்க. அதுல கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ பாருங்க, கர்த்தரோ சோத்திரிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். என்ன ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. நிறைய தீமை சூழ்ந்து வருது. இங்க கூட பவுல் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. எவ்வளோ தீமை வந்துச்சு, யாரும் எனக்கு உதவி செய்யல, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லா தீமை நின்று என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களில் மகிமை கனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை எண்ணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்றும் விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. இந்த தீமை என்கிற வார்த்தைய கிரேக்க மொழியில பொனேரியா என்று வார்த்தை சொல்றாங்க. ஆங்கிலத்தை சொல்றேன். P ஃபார் பென் இருக்குல்ல, PON சோத்ர ERIA பொனேரியா என்ற வேர்டு வருது. தமிழ்ல அதுக்கு தீமைகள் இருக்குல்ல, அந்த தீமைகள் என்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்ட்ல பொனேரியா PON சோத்திருக்கிறோம் ERIA.
சோத்திரம். இதுக்கு 5 விளக்கங்கள் சொல்றாங்க. காயப்படுத்துதல், வியாதி தாக்குதல், விபத்து நடத்தல், துன்பப்படுத்தப்படுதல், சுகவீனமடைதல், துக்கப்படுதல். இதெல்லாம் நிறைய வேர்டை பயன்படுத்துறாங்க. ஹர்ட், காயப்படுதல், டிசீஸ், நிறைய வேர்டு சொல்றாங்க. சோத்திரிக்கிறோம். இந்த தீமைகளுக்குள்ள இதெல்லாம் வருது. சோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா தீமை நின்றும் அவர் நம்மை ரட்சிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா தான் போறேன். திடீர்னு ஒரு விபத்து வருதா இல்லைங்களா? நேத்து வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன். இது எப்படிதான் இந்த பலவீனம் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. டிசீஸ் உள்ள வருது பாருங்க. தீமை நிறைந்த உலகத்துல வாழ்றோம். நல்லா தான் போனாரு, திடீர்னு எவனோ ஒருத்த குறுக்குல வந்துட்டான் பாருங்க. ஆபத்து நிறைந்த உலகத்துல வாழ்றோம். அப்போ இந்த வசனத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவரே எல்லா தீமை நின்று எங்களை ரட்சிக்கிறவரே அப்படின்னு அதை விசுவாச வார்த்தையில சொல்லி அந்த ரட்சிப்பை நம்முடைய குடும்பத்திற்காக நான் வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. எந்த தீமையும் அணுகாதபடி என்ன செய்வார்? கர்த்தர் காப்பார். சங்கீதம் 23:6, எபிரேயர் 13:5-7, சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனம் 11வது வசனம், 121 சங்கீதம் ஃபுல்லா, 91வது சங்கீதம் ஃபுல்லா, 1வது சங்கீதம் ஃபுல்லா, 125வது சங்கீதம் 2வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். சோத்திருக்கிற அவருடைய பரிசை நமக்கு சத்தியமும் கேடகமாக இருக்கிறது. உன்னதமான ஒரு உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோத்திருக்கிறோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கிற கொள்ளை நோய்க்கு என்ன செய்வார்? தப்பு வைப்பார். கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விலக்கி அவரின் ஆத்துமாவை, என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தரின் வலது பக்கத்தின் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் கால்களை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவது இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய ரத்தத்தோடு எலும்போடு நரம்போடு கலந்து இருக்கணும். அதெல்லாம் பைபிள் பார்த்து படிக்கூடாது. அது நீங்க அதுதான் ஏற்கனவே சொன்னேன். திரும்பி திரும்பி நீங்க சொன்னீங்கன்னா அது எங்க பதிவாயிடும்? இருதயத்துல பதிவாயிடும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்கள் அறிக்கையே தீமையில் இருந்த ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தரும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது பொருளாதார ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26, 27. பொருளாதார ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு. இங்க பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, என்னை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொன்னார். இந்த சம்பவத்தில் நீங்க வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கூட கரியாக வெட்டி சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு கொடிய பஞ்சம் அந்நாட்கள் ஏற்பட்டுச்சு. ராஜா என்ன பண்றாரு? சோத்திரிக்கிறோம். அலங்கத்தின் மேல நடக்கிறார். ஒரு ஸ்திரீ சத்தமிட்டு அந்த ராஜாவை கூப்பிடுறான். ராஜாவாகிய ஆண்டவனே, என்னை என்ன செய்யும்? ரட்சியும். ராஜா சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தான்னு கேட்கிறாரு. அப்படி அர்த்தம் என்னன்னா, இங்க இந்த ஸ்திரீ கேட்ட ரட்சிப்பு பொருளாதார பஞ்சத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பு ராஜா கிட்ட கேட்கிறான். சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நேத்தைக்கு என் பிள்ளைய கரியா வெட்டி ஒருத்தவ சாப்பிட்டுட்டா, இப்ப அவ பிள்ளைய கரியா வைக்கி சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டேன்றா. இவ்வளவு கொடுமையா நடக்குது. நாங்க வாழ்றதுக்கே எங்களுக்கு என்ன இல்லை, ஒண்ணு இல்லை, எங்களை ரட்சியும்னு ராஜாவை பார்த்து கேட்கிறான். சோத்திரம். இந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு? பொருளாதார
பஞ்சத்தில் இருந்து விடுதலையாகி ரட்சிப்பை அவன் கேட்கிறான். சோத்திரம். ஆனா இந்த ரட்சிப்பை தேசத்தையாலும் ராஜாவால கூட நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நாம் பிரசங்கம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அந்த ராஜா கேட்கிறாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? ஒரு கேள்வி கேட்கிறாரு. களஞ்சியத்தில் இருந்தா. இப்போ தானியம் களஞ்சியத்திலும் இல்லை, ஆலையிலும் இல்லை. களஞ்சியத்தில் இருப்பது பழைய சேமிப்பு. இப்ப களஞ்சியம்னு சொன்னா சாப்பாடெல்லாம் அரிசியெல்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் என்னதுங்க? களஞ்சியம். அந்த இடத்தும் காலியா கிடக்குது. ஆலை என்பது என்னன்னா, சோத்திருக்கிறோம், வயல்வெளியில வளர்ந்தத களத்துல அடிச்சு ஆலையில என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. புதுசா வந்து சேர்ற இடம். ஆலையிலையும் அங்க ஒண்ணும் இல்லை, சோதர களஞ்சியத்திலும் ஒன்னு, ரெண்டு இடத்துலயும் ஒண்ணு இல்லை. சோத்திரிக்கிறோம். அப்படின்னா பழைய ஸ்டாக் இல்ல, புதிய ஸ்டாக்கும் அங்க இல்லை என்று அர்த்தம். அப்போ இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, நான் எதுல இருந்துமா எடுத்து கொடுப்பேன்? களஞ்சியத்துல இருந்தாலும் கொடுப்பேனே, ஆலையில இருந்தாலும் கொடுப்பேன், எங்கேயும் எடுத்து கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, சில நேரங்கள்ல நம்மளுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்ற, விடுதலை செய்ய யாருமே கொடுத்து உதவ முடியாது. ஏன்னா அவர்களுமே கஷ்டத்தான் இருக்கிறாங்க, அவர்களும் தேவையில தான் இருக்கிறாங்க. சிலவங்களும் இது டெக்னிக்காவே வச்சிருப்பாங்க. நம்ம யார்கிட்ட கேட்க போனா அவன் ஒரு பிரச்சனை சொல்லுவான், அதோட மூடின்னு வந்துட வேண்டிய தாத்துறான். இல்லையா, நம்ம கேட்கலான்னு போவோம், அவன் உஷாரா இவங்க இதுக்கு தான் வராங்கட்டு பாயிண்ட் வச்சுன்னு கஷ்டங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வராது, கேட்கறதுக்கே வாய் வராத அளவுக்கு வாய் அடைக்கிற கிருபை பெற்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தோத்திரம். இல்லையா, சரி, எல்லாரும் மனுஷர்கள் தான், அவரவர்களும் தேவையோடு கூட இருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்தும் நாம் சோத்திரம் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. பொருளாதார ரட்சிப்புக்காக நாம் அறிக்கை செய்து, உபாகமம் 28வது அதிகாரம் 1-12, 2 கொரிந்தியர் 8:9, பிலிப்பியர் 4:19, சங்கீதம் 34:9, 10, சங்கீதம் 23:1, ரோமர் 1:17 ஆகிய வசனங்கள். இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்து இந்த பொருளாதார ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை நீங்கள் பெறணும். சோத்திரிக்கிறோம். உபாகமம் 28:1-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரிசையா வருது. இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து என்ன செய்யும், பலிக்கும்னு சொல்றார். நமக்கு தான் சொல்லி இருக்கிறார். இப்ப 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் என்னவானார், தரித்திரரானார். அப்போ நம்மளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கம். நம்ம பஞ்ச பரதேசியா கடன்ல ரொட்டேஷன் விட்டுக்கிட்டு சோத்திரம் அப்படியே பஞ்ச பரதேசியா இருக்கணும் கர்த்தர் விரும்பல. பொருளாதாரத்துல செழித்து இருக்கணும் தான் அவரும் விரும்புறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் வேலை செஞ்சாங்க. அந்த எகிப்து இருக்கிறவங்க சம்பளம் கூட ஒழுங்கா என்ன செய்யல, தராம அவர்களை உறிஞ்சி வேதனைப்படுத்தி கசப்பாக்கி சோத்திரிக்கிறோம். அவங்களுடைய உழைப்புக்குரிய ஊதியமே தரல. ஆனா ஆண்டவர் அந்த எகிப்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணும் பொழுது 105வது சங்கீதம் 37 சொல்லுது, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடு என்ன செய்தார், புறப்பட பண்ணி எகிப்தியர் இடத்துல வரைக்கும் அவன் வேலை செஞ்சு வராம இருந்த அத்தனை பொருளாதாரம் வட்டியும் முதலுமா ஒரே நாள்ல கர்த்தர் அவளுக்கு திருப்பி தந்து கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தோடு அவர்கள் கானானை நோக்கி வரான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம வேதனையில இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல, நம்ம செழிப்பாக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் விசுவாச அறிக்கையிலிருந்து வெளிப்படுவது என்கிறதுக்கான காரியங்களை சொல்றேன். கடைசியா ஒண்ணு சொல்ல, நரகத்திற்கு தப்புகிற ரட்சிப்பு. சோத்திரிகள். நரகத்துக்கு தப்புகிற ரட்சிப்பு. மார்க் 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்படுவான்? தீர்க்கப்படுவான்னு போட்டிருக்கு. அப்ப இங்க இருக்கிற விசுவாசம் என்னன்னா, சோத்திர விசுவாசிச்சா பரலோகம், விசுவாசிக்கலனா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. சோத்திரிக்கிறோம். அப்போ நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பு சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அதாவது நம்முடைய மரணத்திற்கு பின்பு நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும், நரகத்திற்கு செல்லக்கூடாது. நாம் எங்க தான் செல்லணும்? பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ரட்சிப்பு. அதான் நமக்கு, அந்த ரட்சிப்புக்கு தான் நம்ம காத்து தவிக்கிறோம். அல்லேலூயா. என்னோட தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாரா, ஒருத்தர் சொன்னாங்க, உங்களோட அப்பா இந்த வேர்டை அடிக்கடி சொல்லுவார்ப்பா, கண்ணை மூடுறது பூமியா இருந்தாலும் கண்ணை திறக்கும் போது பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம கண்ணை மூடும், கண் ஒரு நாள் திறப்போம்ல, திறந்தா அது எதுவா இருக்கணும்? பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே சோத்திரிக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12, யூதா 1:24, சங்கீதம் 16வது சங்கீதம் 10வது வசனம் 11வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசி பாருங்க. நம்மை முன்னேற்றக்கூடிய விசுவாச அறிக்கைகளை நாம் பேச வேண்டும். அதே சமயம் நம்மை பாதிக்கக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 23:4 என்ன சொல்லுகிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செய்வார்? என்னை தப்புவிப்பார். சோத்திரிக்கிறோம். என்ன பாதாளத்துக்கு? தாழ்ந்த பாதாளம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சோத்திர தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவித்து, இதெல்லாம் நீங்க சங்கீதம் 16, 10, 11 வாசிக்கலாம். ஆகவே அதிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவேன், என்னை கர்த்தர் நடத்துவார் சொல்லி நாம சோத்திர நரகத்திற்கு தப்பி பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். இப்படிலாம் ரட்சிப்பு இருக்கு. அப்போ பாவ மன்னிப்புல தொடங்கி நாம சோத்திரம் நரகத்தினுடைய ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கிற ரட்சிப்பு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். சுருக்கமா ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். என்னென்ன ரட்சிப்பு பாருங்க. சோத்திரிக்கிற முதல்ல என்ன ரட்சிப்புங்க? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. 2வது நோயிலிருந்து சுகமடைதலாகிய ரட்சிப்பு. 3வது தீமையிலிருந்து ரட்சிப்பு. பொருளாதார ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு. நரகத்திற்கு தப்புவிக்கிற, எல்லாரும் சொல்லுங்கள், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் அவர் எனக்கு தருகிற மீட்பே அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். இந்த வந்த ரட்சிப்பை நாம் அறிக்கை செய்து, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தாவே என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லா கைகளை தட்டி கொண்டு கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல